ஏசோப்பாய்க்கும் மாதாவுக்கும் கோடான கோடி நன்றி. என்னுடைய பெயர் புஷ்பலதா. இது என்னுடைய கணவர் தேவதாஸ். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காலையிலிருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு 2 பிள்ளைகள், பெண் மக்கள். அவர்களை வீடை விட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து கடத்தினால் கஷ்டப்பட்டு வேதனையோடு நாங்கள் இங்கே வந்து மாதாவிடம் வந்து கண்ணீர் விட்டு உடன்படி எடுத்தோம். 3 மாதம் வரை எங்களுக்கு ஒரு காரியமும் நடக்கவில்லை. 3வது புதுக்கலுக்கு பிறகு மாதாவு எங்களுக்கு நாங்கள் விட்ட வீட்டில் உள்ளவர்கள் உடனடியாக இறங்க எங்களோட சொன்னார்கள். அதனால் அந்த வேதனையோடு இங்கே வந்து நாங்கள் கண்ணீரோடு மாதாவு கேட்டு மாதாவு அந்த வாரத்திலே எங்களுக்கு ஒரு வீடு வைப்பதற்கு வஸ்து எங்களுக்கு தானாக அவர்களாயிட்டே வந்து தந்து வீடு வைத்து அதில் குடியேறியதுக்கு பிறகு நாங்கள் அந்த வீட்டிலிருந்து இறங்கி கொடுத்தோம். 1 மாதத்தில் இந்த போன நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அவர்கள் வீட்டிலிருந்து இறங்குவதற்கு எங்கள்கிட்ட சொன்னார்கள். நாங்கள் 1 வாரத்தை அவகாசம் தாருங்க அப்படின்னு கேட்டபோதும் அவர்கள் தரவில்லை. நீங்கள் உடனே எங்களுக்கு இடபாடு செய்து வீட்டில் உள்ள சாவியை எங்களுக்கு உடனே தரணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் இவங்களுடைய சொந்த அண்ணன். அப்படி இருக்கச்சில எங்களுக்கு மாதாவு அந்த 12ஆம் தேதியிலிருந்து மீண்டும் 20ஆம் தேதி ஆக்கி, மீண்டும் 28ஆம் தேதி ஆக்கி, மீண்டும் இந்த மாதம் 6ஆம் தேதி நாங்கள் ஃபாதரை விழித்து ஜெபம் பண்ணி கோயில் வீட்டில் குடியேறினா மறுநாளைக்கு அவங்களுக்கு இடவாட நாங்கள் செய்து கொடுத்து இந்த நல்ல முறைக்கு நாங்கள் இருக்கிறோம். இவருக்கு அட்டாக்கு வந்து கஷ்டப்பட்டு நல்ல வேதனையோடு இருந்த போதும் நாங்கள் இங்கே வந்து மாதாவிடம் ஜெபம் பண்ணி தைலமும் உப்பும் ஒவ்வொரு நாளுங்க நாங்கள் காலையில் விடிய காலம் 5:30 மணிக்குள்ள ப்ரேயரும் மாலையில் ஜெபமாலையும் ப்ரேயரும் பண்ணி நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம். நோய் நொடி இல்லாத அவரும் வேலைக்கு போய் நல்லா இருக்கோம். எங்களோட மக்களும் நல்லா இருக்குது. அவருக்கு 2 பிளாக்கு நெஞ்சில் ஆஞ்சியோகிராம் பண்ணி இப்போ நல்லா இருக்கார். மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. அதுபோல் என்னோட 2 மக்களும் இங்கே வந்து உடம்படி எடுத்து அவர்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. அதுபோல் மாதாவு எனக்கு 2 கால் நாய் ரேஷன் கடையில் அரிசி தூக்க போகிறதுனால காலில் நீர் வந்ததாக ஆட்கள் சொன்னார்கள். ஆஸ்பத்திரியில் போய் எஸ்ரா எடுத்து பார்த்தும் அது ஒரு குழப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டுனேன். அப்படியே இருக்காம நான் இங்கே வந்து மாதாவுக்கிட்ட முட்டு குத்தி நின்று அந்த இங்கே உள்ள எண்ணெய் தைலத்தை போட்டு ஒவ்வொரு நாளும் குருசு வரைஞ்சி அதே காலு கொண்டு முட்டாங்கல்ல நின்று மாதாவிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, மாதாவே எங்களுக்குன்னு உள்ளது நீங்கள் மட்டுமே, எங்களுக்கு யாரும் இல்லாமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நாங்கள் ஜெபமாலை சொல்லி பிரார்த்தனை பைபிளும் படித்து எங்களுக்கு இப்போ நல்ல சுகம் உண்டு. அதுபோல் நான் ரேஷன் கடையில் அரிசி தூக்கிறதுனால அங்கே வார மக்களிடம் ஒவ்வொருவருடையத்தையும் நான் சொல்லுவேன், இப்படி கிருபாசனத்தில் ஒரு மாதா உண்டு, அந்த மாதாவுக்கிட்ட நீங்கள் வந்தால் எனக்கு இப்படியெல்லாம் நடந்தது, நீங்கள் அங்கே வந்தால் உங்களுக்கும் அங்கே நல்ல காரியங்கள் நலமாக இருப்பிய, உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்குன்னு எல்லா பேருகிட்டையும் நான் சொல்லி இங்கே நிறைய பேர் இங்கே வந்து உடம்படி எடுத்து அவர்களும் நல்லா இருக்காங்க. இவ்வளவு செய்த மாதாவுக்கும் பத்திரம் வாங்கி நாங்கள் சர்ச்சுகளில் கோயிலில் பூச முடியாத நேரங்களில் பார்த்துருந்து ஆட்களுக்கு கொடுப்பாங்க. பஸ் ஸ்டாண்டுகளில் கொண்டு கொடுப்பான். இவர் வேலைக்கு போகிற இடத்துல கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பார். அதுபோல் நாங்கள் பொதிச்சோறு ஆட்டோயில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டுகளில் பசியோடு இருக்க அந்த ஓரங்களிலையும் சர்ச்சுகள்லையும் இருக்க மக்களுக்கு பசியோடு இருக்க மக்களோட பார்த்து நாங்கள் கொடுப்போம். இவ்வளவும் செய்த மாதாவுக்கும் ஏசோப்பாய்க்கும் கோடான கோடி நன்றி சொல்லுதோ. ആമേൻ. ലൂക്ക 1:49 ശക്തനായവൻ എനിക്ക് വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്തിരിക്കുന്നു. ഇവിടെ പുഷ്പലതയും ഹസ്ബൻഡും തങ്ങൾക്ക് സ്വന്തമായുണ്ടായിരുന്ന വീട് നഷ്ടപ്പെടുകയും പിന്നീട് തങ്ങൾക്കൊരു ഭവനം, അതായത് താമസിക്കുവാനായിട്ട് യാതൊന്നും ഇല്ലാത്ത ഒരവസ്ഥയിൽ എത്രയും പെട്ടെന്ന് തങ്ങളുടെ ഭവനത്തിൽ നിന്ന് അത് വാങ്ങിയവർ പോകണമെന്നൊക്കെ പറയുമ്പോൾ മക്കളുടെ വിവാഹ ആവശ്യത്തിന് വേണ്ടിയിട്ട് തങ്ങൾക്കുണ്ടായിരുന്നത് വിൽക്കേണ്ടി വരുന്ന ഈ ദമ്പതികൾ പിന്നീട് ഉടമ്പടിയിലൂടെ അവർക്ക് എങ്ങനെയാണ് വസ്തു വാങ്ങി വീട് വയ്ക്കാൻ പറ്റിയത്. അതായത് അതിനു മുമ്പ് വരെയും തങ്ങൾക്ക് ആരിൽ നിന്നും സഹായം ലഭിച്ചിരുന്നില്ല. ഉടമ്പടി എടുത്തതിന് ശേഷം പലതരത്തിലുള്ള
സഹായം അവർക്ക് ലഭിച്ചു. അവരങ്ങനെ സ്വന്തമായിട്ട് അവർക്കിന്നൊരു വീടുണ്ട്. അതുപോലെ ഹസ്ബൻഡിൻ്റെ രോഗസൗഖ്യം 2 ബ്ലോക്ക് ഉണ്ടായിരുന്ന വ്യക്തിയാണ്. അദ്ദേഹത്തിന് ആൻജിയോപ്ലാസ്റ്റി കഴിഞ്ഞു. പിന്നീട് തനിക്ക് ജോലിക്കൊന്നും പോകാൻ പറ്റാത്ത സാഹചര്യത്തിൽ ഉടമ്പടി നേർച്ച വസ്തുക്കൾ ഉപയോഗിച്ച് ഇപ്പോൾ നോർമലായി. തനിക്ക് തൻ്റെ ബുദ്ധിമുട്ടുകളൊന്നും തന്നെ അലട്ടുന്നില്ല. സാധാരണ ജോലികളൊക്കെ ഇപ്പോൾ താൻ ചെയ്തിരുന്നത് പോലെയൊക്കെ ചെയ്യാൻ തുടങ്ങി. തങ്ങളുടെ മക്കൾ അവർ ഉടമ്പടി എടുത്ത് ജീവിക്കുന്നു. തങ്ങൾ മൂലം ഇവിടെ ഒത്തിരിയേറെ പേര് വന്ന് ഉടമ്പടി എടുക്കുവാനായിട്ടിടയായി. അതുപോലെ ഈ മകൾക്ക് തന്നെ കിട്ടിയ രോഗസൗഖ്യം. അങ്ങനെ പരിശുദ്ധ അമ്മയ്ക്ക് ഇന്ന് അമ്മയുടെ നടയിലേക്ക് തങ്ങൾ തന്നെ തങ്ങളുടെ അനുഭവ സാക്ഷ്യങ്ങൾ പറഞ്ഞ് കൃപാസന പത്രം കൊടുക്കുന്നതും ഒക്കെ വഴിയായിട്ട് ഒത്തിരിയേറെ പേര് കടന്നു വരുന്നതിനിടയാകുന്നു എന്ന് ഈ മകൾ പറയുമ്പോൾ തീർച്ചയായും അറിഞ്ഞവരെ ആഴപ്പെടുത്തുവാനും അറിയാത്തവരെ അറിയിക്കുവാനും നാമൊക്കെ പ്രേക്ഷിതരാകുന്നത് ക്രിസ്തുവിൻ്റെ പ്രേക്ഷിതരായി മാറുകയാണ്, ക്രിസ്തുവാഹകരായി മാറുകയാണ്. ഈശോയ്ക്കും അമ്മയ്ക്കും ഏറ്റവും, അതായത് പരിശുദ്ധ അമ്മ തൻ്റെ തിരുക്കുമാരന് വേണ്ടി നാം ചെയ്യുന്ന ഓരോ കാര്യങ്ങളും അമ്മ അതൊക്കെ ഈശോയോട് പറയും. നമ്മുടെ കുടുംബത്തിന് അതെല്ലാം കൃപകളായിട്ട് മാറും. കരങ്ങളടിച്ച് നമുക്ക് ഈശോയ്ക്കും അമ്മയ്ക്കും നന്ദി പറയാം. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തുതി, യേശുവേ ആരാധന. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.